பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. 1995 தீபாவளியை திரையரங்க அதிரவிட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமல் திரைப்படங்களை தான் வரிசையில் எந்தெந்த நடிகர் என்று இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். குறிப்பாக அந்த வருடம் என்பது குறைவான திரைப்படங்கள் தான். அது எந்தெந்த திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றி என்று பார்க்கலாம். முதல் திரைப்படமாக மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி திரைப்படம் தான் 1995 வெளிவந்த திரைப்படம் முத்து. இந்த திரைப்படத்தை KS ரவிக்குமார் அவர்கள் இயக்கியிருப்பார். இந்த திரைப்படத்திற்கு AR ரஹ்மான் அவர்கள் இசை அமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மீனா, சரத்பாபு, செந்தில் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் இரட்டை வேடத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தந்தை மகன் என 2 கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. படம் சூப்பரான ஒரு திரைப்படம். இந்த படத்தில் இருக்க பாடலும் சரி, எல்லா பாடலுமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்தது. வடிவேலி, செந்திலோட காமெடி சிறப்பாக இருக்கும். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பொன்னம்பலம் பலர் நடிச்சிருந்தாலும் ராதாரவி வில்லத்தனத்தை காமிச்சிருப்பார். படத்தில் ஒவ்வொரு சீனும் இஞ்சி பையா திரைப்படத்தோட வசனமும் கதாபாத்திரமும் ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டு கொடுத்தது. தீபாவளி தினத்தன்று திரைக்கு வந்து இந்த திரைப்படம் 200 நாள் திரையரங்கில் ஓடி சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்தது. கலெக்ஷனையும் வேறு லெவலில் கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படமாக அமைந்தது. பொதுவாக KS ரவிக்குமார் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அடிப்படையாக வெற்றி திரைப்படங்களை தான் அதிகமாக கொடுத்துருக்கிறாரு. சரத்குமாருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அதிக வெற்றி படங்களை கொடுத்த நடிகர்களை KS ரவிக்குமார் அவர் தான். அந்த கதாபாத்திரத்தில் ஒரு துல்லியமாக ஒரு குழந்தைத்தனமாக நடிச்சிருப்பார். காமெடிக்கு பஞ்சமே இருக்காது. அந்த அளவுக்கு காமெடியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், செந்தில், வடிவேலு காமெடி கலக்கியிருப்பார். லவ் ஸ்டோரி கலந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தில் இருக்க ஒவ்வொரு பாடலுமே பார்த்திங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் ஒழித்து கொண்டிருக்கும். ஒருவன் முதலாளி என்ற பாடல் ஆரம்பத்திலிருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் படம் விறுவிறுப்பாக போகும். கதைக்களம் என்பது ஒரு சூப்பரானது. மக்களோட ஆதரவும் அதிகமாக கிடைச்சது. திரையரங்கிலையும் பார்த்திங்கன்னா 200 நாள் ஓடி சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்து நல்ல ஒரு வசூலை கொடுத்த சக்கப்போடு போட்ட முத்து திரைப்படம். அதனால தான் இந்த திரைப்படத்தை நம்ம முதலிடத்தில் வச்சிருக்கோம். இடங்களிலே நல்ல ஒரு வசூல் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் என்பது இந்த திரைப்படத்தை தான் நம்ம கருதப்படும். தீபாவளி தினத்தை மட்டுமே. தீபாவளி தினத்தில் மக்களோட ஆதரவும் ரசிகரோட ஆதரவும் திரையரங்கில் வசூல் மழை பொழிந்த முத்து மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதனைத் தொடர்ந்து குருதிப்புணல் 1995 PC ஸ்ரீராம் இயக்கத்தில் வெளிவந்தது. மகேஷ் அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன், உலகநாயகன் கமலஹாசன், கௌதமி, சீதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. நாசர் ஒரு அருமையான இரு துருவங்கள் சேர்ந்து கலக்கியிருக்க ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இருவருக்குமே ஆப்போசிட்டில் ஒரே மாதிரி தான் சீன் கொடுத்துருப்பாங்க. ஒரு பகுதி அர்ஜுனும் ஒரு பகுதி கமலஹாசனும் கிடையாது. 2 பேருமே கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒன்றாகவே நடிச்சிருப்பாங்க. அப்படி ஒரு சூப்பரான ஒரு கதைகளம் கொண்ட குருதி புனல் ஒரு தரமான ஒரு திரைப்படங்க. இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 100 நாள் ஓடி நல்ல ஒரு வசூல் கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தை போல எந்த ஒரு திரைப்படமும் அமையாது. குருதிப்புணல் 2 திரைப்படமும் எடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் எடுக்கலை. சூப்பரான ஒரு திரைப்படம். பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றியை கொடுத்தது. பாடலும் சூப்பராக அமைஞ்சிருக்கும். இருவரோட கதாபாத்திரமாக போலீஸ் கதாபாத்திரமாக இருந்திருந்தாலும் 2 பேருமே அந்த டெரரிஸ்ட்டை பிரிக்கிற கதை தான். முஸ்லீமு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரமாக இருந்திருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நண்பர்களாக நல்லா நடிச்சிருப்பாங்க. படத்தில் எந்த ஒரு சோர்வும் இல்லாத அளவுக்கு ஒரு விறுவிறுப்பான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கும். இந்த திரைப்படத்தோட கதைகளை என்ன, உலகநாயகன் கமலஹாசன் அவர்களே இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கி எடுக்கப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி உலகநாயகன் ரசிகர்களும் ஆக்ஷன் கிங் ரசிகர்களும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய குருதி புனல் மக்கள் மத்தியிலே ரசிகர் மத்தியிலும் நல்ல ஒரு ஆதரவு கிடைத்து பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனும் திரையரங்கிலும் ஒரு நல்ல வசூல் கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது குருதி புனல். தீபாவளி தினத்தன்று ரஜினி, கமல் என போட்டியிட்டும் காலங்கள் கடந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகள் கடந்து குருதிப்புணலும் முத்து திரைப்படமும் ஒன்றாக மோதுகிறது. அதில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அந்த திரைப்படம் இருந்தாலும் குருதிப்புணலும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் தாங்க. மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது. பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் நல்ல ஒரு வசூலை கொடுத்த ஒரு வெற்றி படமாக அமைந்தது. ரகசிய போலீஸ் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இயக்குனரை பொறுத்த வரைக்குமே RS இளவரசன். இந்த திரைப்படத்துக்கு லட்சுமிகாந்த் அவர்கள் இசையமைத்திருப்பார். சரத்குமார், நக்மார், ராதியா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. ஒரு சூப்பரான ரகசிய போலீஸ், ஒரு விறுவிறுப்பான ஒரு கட்டுமுட்டான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம். பொதுவாக போலீஸ் கதாபாத்திரமும் ஒரு ஆக்ஷன் கலந்த திரைப்படங்களுமே ஒவ்வொரு நடிகருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சரத்குமார் அவர்களுக்கும் ஓரளவு பொருந்தும். அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திரைப்படமாக அமைந்தது. தீபாவளி தினத்திலே இந்த திரைப்படமும் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் சக்கப்போடு போட்ட நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக வருது. திரையரங்கில் 100 நாள் ஓடி
நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்தது. சினிமா மார்க்கெட்லேயே அந்த 92க்கு பிறகு 93, 94 அப்படி கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா சரத்குமார் அவர்களுக்கு சினிமா மார்க்கெட்லேயே நல்ல ஒரு வரவேற்பு, நல்ல ஒரு வெற்றி திரைப்படங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தார். தீபாவளி தினம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2-3 திரைப்படங்களை கண்டினியூவாக சரத்குமார் அவர்களோட திரைப்படங்கள் வெளிவந்திருக்குது. எந்த திரைப்படமும் பட்டி தொட்டியெல்லாம் கடைக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்தது. கிளைமேக்ஸ் ஃபைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைட்டும் வேறு லெவலில் கொண்டு போய் விட்டுருப்பாங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நக்மா சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களோட காம்போ இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வெவ்வேறு கோணத்தில் காமிச்சிருப்பாங்க. இருந்தாலும் கதைகளத்தில் பாடலும் சரி, படமும் வேறு லெவலில் கொண்டு நிறுத்திருக்கும். படத்தோட லெவலே வேறு லெவலில் கொண்டு போய் நிறுத்திருக்கும். அதனால தான் அந்த திரைப்படத்தோட கதைகளும் சூப்பராக அமைஞ்சதுனால இந்த திரைப்படமும் ரசிகர்களுக்கும் மக்கள் மத்தியிலும் கிராமப்புறங்களிலும் எல்லா ஊர்களிலுமே இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆதரவு பெற்று இந்த திரைப்படம் திரையரங்கில் நல்ல ஒரு வசூல் மழை பொழிந்த திரைப்படமாக ரகசிய போலீஸ் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு, நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக தலை சிறந்த திரைப்படமாக அமைந்தது. எத்தனையோ திரைப்படங்களை சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அந்த ரகசிய போலீஸ் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் டைட்டில் இருந்திருந்தாலும் இந்த திரைப்படத்தில் கதைகளத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சூப்பரான ஒரு கதைகளமாக இந்த திரைப்படத்தில் அவர் நடிச்சிருப்பார். ஆக்ஷன் கலந்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக தீபாவளி தினத்தன்று சக்கப்போடு போட்டு சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களுக்கு பெருமைப்படுத்தும் அளவுக்கு 95 நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது. அடுத்த திரைப்படமாக மக்களாட்சி ஆர்.கே. செல்வமணி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார். மலையாள நடிகர் சூப்பர் ஸ்டார் மம்முட்டி அவர்கள் நடிப்பில் ரோஜா, ரஞ்சிதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க. ஆனந்த் ராஜ் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். மக்களாட்சி என்கிற அளவுக்கு ஒரு ஆட்சி திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. இந்த திரைப்படத்தில் ஒவ்வொருவரும் ஒரு தலைவனாக இருந்து எப்படி மக்களை வழி நடத்தணுமோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நடிகராக மம்முட்டி அவர் நடிச்சிருப்பார். இந்த திரைப்படத்தில் இருக்க பாடலும் ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்தது. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ரஞ்சிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருப்பாங்க. ரோஜா மம்முட்டியோட லவ் ஸ்டோரியை கலந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக தான் இந்த திரைப்படமும் அமைஞ்சிருது. மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு ஊட்டும் அளவுக்கு ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மலையாள நடிகர்களோடு ஒரு எதிர்பார்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்திருந்தாலும் மற்ற நடிகர்கள் நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படம் 170 நாள் திரையரங்கில் ஓடி வெள்ளி விழா கொண்டாடி இருக்கும். இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா 100 நாள் ஓடி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தது. பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்தது. ஆர்.கே. செல்வமணி திரைப்படம் என்பது ரசிகர்கள் விரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா கேப்டனோட 100வது திரைப்படமும் கேப்டனை வச்சு இயக்கிய திரைப்படங்கள் எல்லாமே வெற்றி திரைப்படங்களை கொடுத்துருக்குறாங்க. வெற்றி கூட்டணி அமைந்த ஆர்.கே. செல்வமணி இயக்கத்தில் வந்த இந்த திரைப்படம் மக்களாட்சி சூப்பர் டூப்பர் ஹிட். மன்சூர் அலியாம், லிவிங்ஸ்டன், ஆனந்த் ராஜ் இவங்களாம் நிறைய நடிச்சிருப்பாங்க. நடிச்சிருந்தாலும் படத்தோட லெவல் வேறு லெவலுக்கு கொண்டு போயிருக்கும். படம் 125 நாள் திரையரங்கில் ஓடி சக்கப்போடு போட்டு நல்ல ஒரு வசூலை கொடுத்தது. சூப்பர் திரைப்படமாக இந்த திரைப்படம் மக்களாட்சி திரைப்படம் அமைந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1995 தீபாவளி தினத்திலிருந்து சக்கப்போடு போட்ட ஒரு 4 திரைப்படங்கள் தான் நம்ம பார்த்தோம். குறிப்பாக 5-6 திரைப்படங்கள் வந்தது. அந்த திரைப்படத்தெல்லாம் தவிர்த்து விட்டு எந்தெந்த திரைப்படங்கள் சூப்பர் திரைப்படங்கள் தான் நம்ம தினம் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். தீபாவளி தினத்தன்று வெளிவந்த சக்கப்போடு போட்ட திரைப்படங்களை தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான திரைப்படங்கள் ரஜினியா, கமலா, சரத்குமாரா, மம்முட்டியா என்று பார்க்கும்போது உங்களோட வரிசையை எழுதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு செகண்ட் போடுங்க. நம்மளோட தரத்தில் என்றுமே முத்து தான் மிகப்பெரிய ஒரு ஹிட் திரைப்படமாக அமைஞ்சிருக்கு.